இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சூப்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி சூடானோடனே அஞ்சாறு சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டுக்கங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டு. இப்போ க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைத்தலை ஒரு கைப்பிடி சேர்த்திக்குங்க. அது 5 நிமிஷம் கொதிக்கட்டும், வேகட்டும் முருங்கைத்தலை. இப்போ முருங்கைத்தலை வெந்துருச்சு. இதை வடித்து ஆற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி வடிச்சிட்டோம். அந்த தலையை ஆற வச்சுக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ ஒரு வடித்து எடுத்துக்கலாம். நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வடித்தாச்சு. சூப் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு லேசாக சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விடுங்க. இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.